ஹலோ சாலினி சிஸ்டரோட 21 டேஸ் சேலஞ்சு அதை நான் அட்டன் பண்ணேன். ஸோ ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 4:30க்கு டெய்லி எழும்பி காலையிலேயே குளித்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நாளே நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு எனர்ஜி கிடைக்குது. இன்னொன்று ஷாலினி கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் மெயின் திங் என்னென்னா, டெய்லி 5 AM எழும்புறது. நமக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, நம்மளை எதிர்பார்க்குற ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஸோ அந்த ஒரு பழக்கம் நமக்கு, ஹேபிட் நமக்கு வருது. டெய்லி 21 டேஸ் அதை பண்ணுறதுனால ஒரு ஹேபிட்டாகவே அது வந்துருச்சு. ஸோ என்ன பார்த்தோன்னா, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஸோ அதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபுல் டே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் தூங்கிட்டு இருப்ப நமக்கு தூங்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 hours 4 hours நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு க்ரியேட்டிவான வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப அது நிச்சயமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மார்னிங் யூஸ்வலாக ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு நம்ம செய்கிற வேலையை ஏர்லி மார்னிங் ஒரு 6க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம மைண்டும் யோசிக்கும். அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. ஸோ அது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, அவங்க கொடுத்த மோட்டிவேஷனில் நான் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்டு இருந்தேன் சில வேலைகளை நான் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். தேங்க்ஸ் டு சாலினி. ஒரு வேளை இந்த மாதிரி தள்ளி போடுறது, இந்த மாதிரி என்னுடைய கோலை ரீச் பண்ண முடியலையே, என்னை என்கரேஜ் பண்ணாமல், ஒரு வேளை மோட்டிவேஷன் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்களும் இந்த 21 டேஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ஹேபிட்ஸை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு அது யூஸ்